ஹாய், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு இப்போ தான் vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக மூடே இல்லை ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணணுன்ட்டு. பட் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 5 days வந்து டார்கெட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கு டியூஸ்டே என்னால் சுத்தமாக வந்து பண்ணவே முடியல. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. மூஞ்சி பாருங்க ரொம்ப சோழனாக இருக்குது. அண்ட் நேற்று நைட்டு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பு. லைக் ஒரு 12:30க்கு தூங்கினேன், 1:30க்கு திரும்பி எழுந்திரிச்சு ஃபோனை பார்க்குறேன், திரும்பியும் வந்து ஒரு 4 o'clock திரும்பி ஃபோனை பார்க்குறேன். நானே என் மைண்டை சொல்லிக்கிறேன், யூ ஆர் ஓகே, உனக்கு ஒரு வேலையும் இல்லை, நீ தூங்கு அப்படின்னு மாதிரி. பிகாஸ் எனக்கு நேற்று நிறையா பிரைடல் கால்ஸ் வந்து அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நான் ஏதோ பிரைடல்ல இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல். ஐயோ காலையில் முகூர்த்தம் ஆச்சு, நம்ம எந்திரிச்சு அவங்களுக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னு மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நான் வந்து அந்த மாதிரி எழுந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் ஃபைனலா அந்த 4 மணிக்கு எந்திரிக்கும் போது தான் செல்ஃப் ரியலைஸ் பண்ணேன். சுஜு, யூ ஆர் ஓகே ஃபைன், நீ வந்து எந்த பிரைடும் கிடையாது, எஸ்டர்டே யூ ஆர் டாக்கிங் ஓவர் த கால் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் வந்து கன்சோல் பண்ண பிறகுதான் தென் நான் வந்து நல்லா தூங்கினேன். அதுக்கப்புறமேட்டு அவருக்கு ஃபோன் வந்துச்சு. அவருக்கு 5 o'clock கிட்ட ஃபோன் வந்துச்சு. ஏன்னா நம்மளோட புரூக்ஃபீல்ட்ஸ் மால்ல துள்ளர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஷாப் க்ளோஸ். பிகாஸ் மேல வந்து கொஞ்சம் வயரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அவருக்கு கால் வந்துச்சு 5 o'clock. எனக்கு அந்த ஃபோன் கால் அடிச்ச உடனே வந்து நம்மள என்னடா அப்படின்னு மாதிரி இருப்போம்ல. ஸோ அதுக்கப்புறம் அதை ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தூங்கி அண்ட் தென் 7 மணி ஆயிடுச்சு இன்னைக்கு எந்திரிக்கிறதுக்கே. அண்ட் எந்திரிச்சோடனே வேகமா தன்மை குட்டிக்கு குயிக்கா அவளுக்கு பிடிச்ச வந்து பீஸ்ஃபுல்லா வந்து செஞ்சாச்சு. நான் காமிக்கிறேன் எப்படின்ட்டு. பட் அந்த ரெசிபி எல்லாம் நம்மளால எடுக்க முடியலைங்க, பிகாஸ் பேக் டு பேக் ஒர்க் இருந்தனால. அண்ட் சரி, ஜிம் பண்ணும். ஆனா நேத்து நான் வந்து ஜிம் போல, ஆனா வீட்லயே இருந்தபடி நான் வந்து நம்மளோட த்ரெட்மில் இருக்கு இல்லையா, அதுல வந்து நான் கொஞ்சம் வாக்கிங் வந்து பண்ணேன். அண்ட் ஓகே ஃபைன், ரொம்ப தொணத்தொணன்னு பேசிட்டு இருந்தேன். சரி அப்படியே உங்ககிட்ட பேசிட்டே விளாக் பண்ணலான்ட்டு இப்ப நான் வந்து என்ன போட்டுட்டு இருக்கேன்னா, தலைக்கு வந்து ஹேர் ஸ்ப்ரே வந்து போட்டுட்டு இருக்கேன். இது வந்து ரிடன்சல்ங்க. ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் லிட்டில் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்டிவ் ஹேர் க்ரோத் சீரம். ஓகே, ஸோ இந்த விஷ்-கேர் மாதிரியெல்லாம் தான் இதுவும் ஒண்ணு. இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் இட்ஸ் என்னோட முடியை வந்து சில்கி சாஃப்ட் ஆக்குது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேபி ஹேர்ஸ் எல்லாம் வந்து வளர்ந்துருக்கு. இது எந்த விதமான ப்ரொமோஷன் இல்லை, நானே வந்து சர்ச் பண்ணி ஓகே இந்த பிராண்டை கண்டுபிடிச்சேன். அண்ட் தென் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3-4 பாட்டில் ஆயிடுச்சு. I'll tell you, நான் இன்னும் புது பாட்டில் இங்க பாருங்க எக்ஸ்ட்ராவா இன்னொன்று கூடி வச்சிருக்கேன். ஸோ இது நம்ம கை காசு போட்டு வாங்கினது, யூஸ் பண்ணதும் இருக்கு. இது எனக்கு சரி இன்னும் 2-3 யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அண்ட் தென் இதுவும் வந்து யூஸ் பண்றேன். இது வந்து சோல்ஃபிளார்ல இருந்து, இது வந்து ரோஸ்மேரி ரெடன்சல். தட் இஸ் ஆல்சோ லைக் ரோஸ்மேரினாலே வந்து பாத்தீங்கன்னா முடிக்கு ரொம்ப நல்லது இல்லையா. ஸோ அதை வந்து இங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிப்பேன். சரிங்களா, அதையும் அப்ளை பண்ணுவேன், இதையும் அப்ளை பண்ணுவேன். முடியை கொஞ்சம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் இன்னொன்னு ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். முடி வந்து நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து விட்டமின் டி சோர்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க உங்களோட லைஃப் ஹேபிட்ஸ்ல. இது இந்த ஓரல் ஃபார்ம் வந்து டேப்லெட் மூலியமா தான் கொடுக்குறாங்க. பட் நீங்க வந்து வெயில்ல போய் ஒரு காலையில எப்பவுமே ஒரு 15 நிமிஷம், அதாவது இளம் வெயில், தட் இஸ் 8 o'clock இருக்கும் இல்லையா, அந்த வெயில்ல போய் நின்று கொஞ்சம் அந்த விட்டமின் டி எல்லாம் வாங்கிக்கோங்க. அது ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்காகட்டும் ஹேருக்காகட்டும். அண்ட் தென் எஸ், இதை இப்படி போட்ட பிறகு நான் நல்லா ஒரு மசாஜ் கொடுப்பேன். நம்மளோட ஓன் ஹேர் தாங்க இது. ஓகே, ஸோ இதை விட இன்னும் நான் ஃபுல்லா இருந்தது, இப்ப இது கொட்டி இந்த அளவுக்கு இருக்கு. மறுபடியும் வந்து நான் டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ரோட்டீன் இன்டேக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா, நான் ப்ரோட்டீன் சில டைம் சாப்பிடலன்னா என் முடி வந்து ரொம்பவே பேத்தட்டிக் கண்டிஷன்ல இருக்கும். ஸோ உங்ககிட்ட பேச பேச எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, நான் போய் ஏதாவது வந்து ஜிம்ல லைட்டா வச்சு ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ணோம். சரி, நான் மசாஜ் பண்ண பிறகு முடி கொஞ்சம் வால்யூம்னஸா இருக்கா. நான் என்ன பண்ணுவேன்னா, நைட்டு தூங்க போகும்போது இதை போட்டேன்னா நான் நல்லா ஃபிளிப் பண்ணிட்டு அண்ட் தென் இப்படி பண்ணுவேன். ஓகே, அப்ப நல்லா இருக்கும். அண்ட் மேல ஒரு உச்சி குடுமி வந்து போட்டுப்பேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது அப்படியே நல்ல வால்யூம்னஸ் பவுன்ஸியா தெரியும். ஓகே ஃபைன், நான் வந்து அவுட்ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் டிஷர்ட் அண்ட்
பூ போட்ட பேண்ட் ஃப்ரம் கல்ட் ஸ்போர்ட் விச் இஸ் வெரி நைஸ், வெரி பிக் பேண்ட். தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த பேண்டு? நல்ல பேண்டு, நல்ல கம்ஃபர்ட் கொடுக்கும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போதுலாம் நல்லா கம்ஃபர்ட் இருக்கும். அதனாலயே நான் இது வந்து ஆஃப் பண்ணிக்கிறது. அதுவும் ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணும் போதெல்லாம் நான் வந்து இதை போடும்போது நல்லா வந்து ஃபீல் ஃப்ரீயா இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்சத ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, நம்மளால வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது ஒரு 3 years 4 years மேலேயே இருக்கும். செம்மையா ஸ்வெட் ஆகுது, பயங்கர வெயில் அடிக்குது கோயம்புத்தூர்ல. உங்க ஊர்ல எல்லாம் பயங்கரமா வெயில் அடிக்குதான்னு சொல்லுங்க. வேத்து வருது. நான் வந்து நினைப்பேன், ஓகே நம்மளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா அப்படின்னு மாதிரி கூடயும் யோசிப்பேன். அண்ட் ஓகே லைட்லாம் ஆஃப் வேற பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அண்ட் ஏன்னா அந்த ரூமுக்கு போனது மேக்சிமம் என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ் அண்ட் ஹேர்க்கெல்லாம் வந்து அங்கே தான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம பெட்ரூமில் வந்து இப்படி முடி வர்றது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ அதனால நான் வந்து அந்த ரூமில் தான் வந்து பண்ணுவேன். அண்ட் இப்போ எதுக்கு இந்த ரூமுக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிப் பாம் இந்த ரூமில் வந்து பாப்பாக்குட்டி கொண்டு வந்து வச்சுட்டா. லைட்டாக ஒரு டிண்ட் இருக்கிற லிப் பாம்னா இந்த டாட் அண்ட் கீயோட லிப் பாம். சீரியஸா ரொம்ப வருஷமா நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இது தீர்ந்த படே கிடையாதுங்க. இத்தனைக்கும் நானும் தன்மையும் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இட்ஸ் ரியலி குட், டெஃபினெட்லி யூ கேன் பை. அண்ட் ஒரு லைட்டான ஒரு டிண்ட் இருக்கும் பாருங்க, விச் ஆட்டோமேட்டிக்கலி லைக் நம்மளையே வந்து வா அப்படின்னு மாதிரி கொண்டு வந்துடும். அண்ட் தென் என்னோட ஆப்பிள் வாட்ச். ஆனால் வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறது சாம்சங்கோட ஆண்ட்ராய்டு மொபைல். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்சா, ஸோ கனெக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வாட்ச் மாற்றணும், ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாற்றணும் அப்படின்ட்டு இருக்கேன். எந்த ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஒரு சிலதெல்லாம் பார்த்து வச்சேன். பட் ஆப்பிள் அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அண்ட் இது இருக்கே, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து சாவடிக்கும். சம்டைம்ஸ் பாருங்களேன், நான் காட்டும் போது அது வந்து வராது, காட்டாத போது சும்மா வந்து கனெக்ட் பண்ணல அப்படின்னு மாதிரி காட்டும். அப்போ வந்து நான் கனெக்ட் பண்ணிப்பேன். இப்போ பாருங்க ஒன்றும் காட்ட மாட்டேங்குது. நம்ம நேரம் என்னமோ அப்படி. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைன். நான் வந்து அப்படியே கொஞ்சம் மெல்லமாக தேடிட்டு வரேன் ஆஃப்டர் மேக்கிங் திஸ் vlog. ஓகே ஃபைன். கீழே போய் நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்குது, அதுக்கப்புறமேட்டு மத்தியானம் என்ன லஞ்ச் அப்படின்னு வந்து காட்டுறேன். தன்மை குட்டிக்கு என்ன பேக் பண்ணாலும் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெங்காய இட்லி. இட்லினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 அதுக்கு மேலெலாம் சாப்பிட முடியாது என்னால். அதனால் வெங்காய இட்லினா அதை விட ரொம்ப பிடிக்கும். ஸோ வெங்காய இட்லிங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சாம்பார் செம்மையாக இருக்கும். ஒரு குருமா ஸ்டைலில் வச்சுருப்போம். ஐயோ எந்த தட்டை போட்டு மூடுறோம் பாருங்க. அண்ட் தென் தேங்காய் சட்னி. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த டாட் அண்ட் கீயோட டிண்டட் லிப் பாம் ரொம்ப நல்லாயிருக்கும். முகமே என்ன டல்லாக இருந்தாலும் அந்த லிப் பாம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஆயிலி ஸ்கின் கிடையாது, இது வந்து க்ளோ இன் மை ஃபேஸ். ஓகே, இந்த சைடில் என்ன பச்சை கலரில் இருக்குன்னு கேட்பீங்கல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரூம் ஸ்டிக். இந்த ப்ரூம் ஸ்டிக்கெல்லாம் வந்து கீழே படுக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே எங்கேயோ தூக்கி போடக்கூடாது. நான் இது வந்து அமேசானில் வாங்கினேன், இந்த ஹோல்டர், ப்ரூம் ஹோல்டர். இதை மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ப்ரூம் இதில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக ஜம்முன்னு நின்றுக்கும். காமிச்சிடறேன். இந்த ஓரத்தில் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜோட அந்த சைட் கேப் இருக்குல்ல, அங்கே வந்து வச்சுருக்கேன். அண்ட் தென் இது என்னோட புது ஃப்ரிட்ஜ் தான். ஆனால் ஆக்சுவலாக இந்த கவர் கூட எனக்கு பிரிக்கிறதுக்கு மனசு வரல. பிகாஸ் ஈஸியாக இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் ஆகிடுதுங்க. நம்ம என்ன தான் போட்டு தொடர்ந்து தொடச்சாலுமே ஈஸியாக வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுது. அண்ட் இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எல்லாம் தேவையே கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஒரு 3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து ரொம்பவே தாராளம் தான் நான் வந்து சொல்லுவேன். நான் வந்து கொஞ்சம் இது சைட் டோரா இல்லை டபுள் டோரா, சைட் டோர்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்பவே ஓவராக இருக்குது. ஓகேங்களா எங்களுக்கு. அண்ட் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், மினிமல் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாவு, அப்புறம் கண்ட்ரி டிலைட்டோட பால், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸு. இந்த வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கேரி பேக்கில் போட்டு வச்சாதான் எனக்கு வந்து கொஞ்சம் தாங்கும். அண்ட் தென் வந்தோடனே நான் வந்து எல்லாமே செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டு. ஓகேங்களா. அண்ட் இங்கே வந்து என்னோட நேற்றுத்த சாதம் இருக்குது. நான் வந்து இதை பாயில் பண்ணி சாப்பிடுவேன். பட் சம்டைம்ஸ் இதை வந்து சாப்பிடவும் மாட்டேன். அண்ட் இதில் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவுனது இருக்கும். ஃபுல்லாகவுமே யூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் தேங்காய் துருவுனது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகேங்களா. இதுவுமே வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னருக்கு மாற்றணும்னு நினைப்பேன். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர் எனக்கு வந்து டக்குன்னு வந்து கை தவறி உடஞ்சிருமோன்னு பயம், அவ்வளோதான். சவுண்டு கொடுக்குது, நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, இது கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை.
இந்த மூணையும் வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அதாவது பாக்ஸில் வந்து போட்டு வச்சோம். இப்படியும் வச்சுக்கலாம் ஸ்பேஸ் சேவிங்க்கு, இப்படியும் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதிகமாகலாம் கிடையாது, நான் வந்து ரொம்ப டம்ப் பண்ண மாட்டேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ உங்களுக்கு காமிச்ச உருளைக்கிழங்கு சாம்பார் அண்ட் சட்னி வெயிலுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பால். இந்த பால் வந்து கண்ட்ரி டிலைட்டோட பால். ஒரு பால் பேக்கெட் எடுத்தேன்னா கிட்டத்தட்ட எனக்கு 3 நாளைக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் எப்பவுமே ஃபுல்லாக காய்ச்சி வைக்க மாட்டேன். இந்த மாதிரி பேக்கெட்டில் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஃபுல்லாகவும் காய்ச்சுவேன். அது என் மூடு பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து மசாலாஸ், பேக்கெட் மசாலாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும் பேக்ட் ஐட்டம்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி அவர் பார்த்தாரு. வாழைப்பூ வாங்கினாரு. அதுக்கப்புறம் இது வந்து அவுத்தி பூன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கிரேப்ஸ், 2 சைட் ஆஃப் கிரேப்ஸ், இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி நான் வந்து ஸ்டோர் பண்ணோம். அதனால இங்கே வச்சிருக்கேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால இங்கேயே வச்சிருக்கேன் கன்வீனியன்ட்டாக. அவ்வளோதாங்க. இதான் என் ஃப்ரிட்ஜ் டூரு. ஓகேங்களா? டக்குன்னு உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் டூரையும் வந்து காமிச்சிட்டேன். அண்ட் தென் இந்த சைடு ஐயோ எனக்கு லேட் ஆகுது. இந்த சைடு இன்னொரு நாள் பார்க்கலாங்க. பை. அப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம போய் கிராஸ்ஃபிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி டே கிராஸ்ஃபிட் சஜி வரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வேறு லெவலில் கிராஸ்ஃபிட் பண்ண போகிறோம். பேண்டில் செட் பண்ண போகிறேன். வாட்சில் செட் பண்ண போகிறேன். கிராஸ்ஃபிட். ஓகே ஃபைன். இந்த ஆப்ஷன் தான் இதில் இருக்குது. ஓகே, எக்ஸ்பர்டீஸ் எல்லாம் வந்து தயவுசெய்து இது அப்படி இல்லை அது இப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்சது அண்ட் எனக்கு செட் ஆகிறது நான் வந்து பண்ணுறேன். ஓவர் த இயர்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் நான் வந்து பண்ணுற ஃபார்ம் தப்பாக இருந்திருக்கலாம். பட் டோன்ட் மிஸ்டேக் மீ, இட்ஸ் ஃபார் ஜஸ்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மோட்டிவேஷன். வேறு யாருக்காச்சும் என்ன மாதிரி நமக்குமே மோட்டிவேஷன்லாம் சம்டைம்ஸ் வராது. அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப். எஸ், வார்ம் அப் பண்ணதுக்கே இந்த அளவுக்கு வேகுதுண்ணா. அப்போ யோசிச்சு பாருங்க, கிராஸ்ஃபிட்லாம் பண்ணிட்டு இருந்தால் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடும். ஓகே, வில் மீட் யூ லேட்டர். பை. வா, கையில் இப்போ சர்ஜ் பண்ண போகிறோம். ஜி, ஃபீல் கிளியர் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணுவீங்களா? ஆமாம். ஓகே ஓகே. ஆல்டர்னேட்டிவ்
வாவ் சஜி கமான். ஒரு சுறவலி கிளம்பியதே. வாய் மூடிட்டு. அப்படி என்ன சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் நானும் இந்த அப்படி நெக்ஸ்ட் நான் பண்ண போறேன். ரொம்ப நேரமா ட்ரெயின்ல ஒரு ஆள் இல்லை, அந்த சைடு தள்ளி லீவ் பண்ணிக்கலாம். பண்ண பிச்சு போடுவேன். 1 2 3 தப்பக்கடைன்னு விழுவாத, ப்ளூ பஸ்ஸில் போட்டுருவேன். சரி ஃபஸ்ட்டு இப்படி பண்ண. என்னமோ சஜி நீ ஒன்று சொன்னி அதை எடுக்கலாமா? இல்லைங்க நான் சாரி லைட்டிங் இந்த சைடு நான் வந்து அதை பண்ணிட்டு இருந்தேன்னா சுஜு இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்களா அதை எடுக்கலாம்னு சொன்னான். ஃபஸ்ட்டு நீ இதை தாண்டு, அதுக்கப்புறம் அதை தாண்டலாம் அப்படின்னு. இதை எப்பவுமே டிஃபிகல்ட்டாக தான் கொடுப்பா, உருண்டுகிட்டு இருக்கா. பெண்டிங், டேக்கிங், த்ரோயிங். என்ன சொன்ன? உன் மூஞ்சி பிங்கா இருக்கு சஜி. ஸோ 2230 டைம் 12:33. ஐயோ இருங்க. ஸோ மூவ் வந்து பார்த்தீங்கன்னா 405 கேல் வரைக்கும் பர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் 65 minutes. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக் பண்ண போகிறேன் த்ரெட்மில்ல. அது ஒரு 10 to 15 minutes வாக் பண்ண போகிறேன். இல்லை இங்கே அங்கே குச்சியை பிடிச்சி சாஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அந்த பீஸையும் நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம். வாங்க மேடம். ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். பாய்.